அடிப்படை ஒரு உரிமை தூய்மை பணியாளர்களுக்கு, இந்த நாட்டை காக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை சுத்தம் செய்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் வாழ வழி இல்லை என்றால் நாம் நாளை எதற்காக சுதந்திரம் கொண்டாட வேண்டும்? இப்போ நாங்கள் நிச்சயமாக எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், அதாவது ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன், வெளிச்சம் பத்திரிகை, அரசு டிவி, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர், நாங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்காக இந்த சுதந்திர கொடி எப்போதும் வருட வருடம் சுதந்திர கொடி ஏற்றுவோம். ஆனால் இந்த முறை சுதந்திர கொடி ஏற்ற போவதில்லை. காரணம் பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள், நம்மை காக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை சுத்தம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கே சுதந்திரம் இல்லை, அவர்களுக்கே இந்த நாட்டில் உரிமை இல்லை என்றால் பிறகு எதற்கு நாம் சுதந்திரம் கொண்டாட வேண்டும்? எங்கே போனது சுதந்திரம்? ஆங்கிலேயர் காலத்தில் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடினோம். போராடிய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய உரிமைகளுக்காக நம்மால் போராட முடியவில்லை. இரவோடு இரவாக கைது செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஏன்? உங்களுடைய மக்களே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் யாருங்க மதிப்பா? எந்த மாநிலத்துல தமிழ்நாட்டை மதிப்பாங்க? இதற்குத்தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ் தேசியம், ஒரு தமிழ் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை 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 தமிழர் ஒரு ஆள வேண்டும் சொல்லிட்டு தான் சீமான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா போராட்டத்திற்கும் சீமான் முன்னிலைப்படுத்துகிறார். எல்லா போராட்டத்திலும் இறங்கி வேலை செய்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் பிரச்சனைகள், மாணவர்கள் பிரச்சனைகள், பெண்கள் பிரச்சனைகள், பாலியல் வன்கொடுமைகள், ஜாதிய வன்கொடுமைகள், எல்லாத்துக்கும் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார் சீமான். ஆனால் அவரை போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ற தப்பு தான், தமிழ்நாட்டு மக்கள் பண்ற தப்பு தான். அதாவது நான் திமுக, நான் அதிமுக, நான் காங்கிரஸ், நான் விடுதலை சிறுத்தைகள், இப்படியே சொல்லிக்கொண்டே நீங்க உங்களே நீங்க பள்ளம் தோண்டி பதச்சிக்க. யார் நமக்காக போராடுவார்? யார் நமக்காக செய்வார்? நம் ஒருவரை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கும் போது இந்த கட்சியை சார்ந்த தலைவர் நமக்காக போராடுவாரா? நமக்காக நம்மளுடைய விஷயங்களை இவர் தீர்த்து வைப்பாரா? அப்படிப்பட்ட தலைவரை, அப்படிப்பட்ட கட்சியை சார்ந்தவர்களை தேர்ந்தெடுங்கள். ஏன்னா 60 ஆண்டு காலம் ஓடி போய்விட்டது. தமிழக மக்கள் இன்னும் இப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த முன்னேற்றமும் இல்லை. கேட்டாலும் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் சொல்லி இருக்கிறாங்க. யாரும் எதுவுமே பண்ணலங்க. தமிழ்நாட்டு மக்கள், ஏழை மக்கள் அப்படியேதான் இருக்கிறாங்க. சாதிய வன்கொடுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுதான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் போதையில், குடி போதையில் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். ஆகையால் தூய்மை பணியாளர்களுக்காக பத்திரிகை துறை நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அந்த பத்திரிகை துறை பாத்தீங்கன்னா நாளை சுதந்திரம் கொண்டாட போவதில்லை.